நமக்கு வழிய காணோம். கழுதைகளுக்கு காதல் என்ன காதல்? சோமண்ண நினைச்சா பணம் கிடைக்கும், காதல் அப்படியா? தலைகீழா சொல்றியடா. காதல் தான் இப்போ வழியெல்லாம் கிடக்குதேடா. பணம் தான் ஆப்பிள்ள. பணம் பணம், ஆமா அதுதான் என் லட்சியம். அதை எப்படி தேடி கொண்டு வரேன், கொண்டு வந்து என் கண்ணு வேலாய்க்கு சொர்ணமா போட்டுறேன். அதுக்கப்புறம் தான் குடிசை மாளிகையா மாறும், காதல் கல்யாணமா மாறும், கவலை எல்லாம் தீரும். ஆஹா, காதல் மட்டும் தீராது. அதை மட்டும் மறக்காத, பேச்சுக்கு பேச்சு. எப்படி மறக்க முடியும்? நான் செத்தாரும் உன் உருவம் வந்து என்ன கொல்லுமே. எல்லாம் கண்ணையா அக்கா, வாடா வீட்டுக்கு போலாம். ஆட்டம் மாட்டம் எல்லாம் அடங்குதா? மச்சான் போ மச்சான், எங்கேயாவது தண்டைச்சோறு கிடைக்குதான்னு போய் பாரு. சீக்கிரம் தேவீம் வாசவ ஜனஜந்த தேவாஸ்தாம் விஸ்வரூபா பிரசவோ வதந்தி சாதோ மந்திரேஷ பூஜ்யம் துஹாதாதோ தேவான் மனுஷ்யோரகானே நமஸ்காரம் கருணாநிதே கருணஜாஹ. வாங்கப்பா. என்னடா, எனக்கு நீங்க தேடின பெண்ணு இதுதானாப்பா? தம்பி, நான் ஏழதான்ப்பா. அதுக்காக பணத்தை கட்டி வைக்கலாம்னு பாத்தீங்களா? கொடமுள்ள பொண்ணுடா ராஜா. அதான் குறை சொன்னேன். என் படிப்புக்கு அழகுக்கு இதுதானப்பா பொண்ணு. ஆயுள் பூராம நான் நிம்மதியா வாழ வேண்டாம். அப்பா, பணம் தான் பெருசுன்னா நீங்க இந்த பெண்ணை ரெண்டாம் தரமா கட்டிட்டு வாங்க. அத நான் அம்மான அழைச்சு அது கால தூட்டுக்கும். தம்பி, எனக்கு கல்யாணமே வேணாப்பா, காலம் முழுதும் கன்னியாகவே இருந்துறப்பா. அம்மா, அப்பா ராஜலட்சுமி, பணமும் குணமும் கொடுத்த கடவுள் உனக்கு அழகு கொடுக்கலையம்மா. மலை போல எனக்கு சொத்து இருந்து என்னம்மா பிரயோஜனம்? உள்ள ஒரு மகளை கூட என்னால வாழ வைக்க முடியலையே. எனக்கு வர வலி என் உயிரை கொண்டுகிட்டு போயிடக்கூடாதா? ஐயா, கவலைப்படாதீங்க. அந்த படிச்ச முட்டாளுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னா உங்க பெண்ணை நான் கட்டிக்கிறேன். ஐயா, நீங்க யாரோ என்ன, ஆனா என் மானத்தை காப்பாத்துறீங்களே, நீங்க தான் எனக்கு கடவுள். அம்மா, ஐயா, எனக்கு பூர்ண சம்மதம் ஐயா. மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாலை குடிக்கிறேன். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சரண்யே. கட்டி வாடா, கட்டி வாடா. அறிவாளை கீழே போடு. மாட்டேன். நான் சொல்றத கேளு. போட மாட்டேன். என்ன நம்பு. வேலாய், கத்தியை கீழே போடு. மாட்டேன். நான் சொல்றத கேளு. ரோகி, என் குணம் தெரியுமில்ல உனக்கு? காளினா உன்னை உயிரோட வேற ஒருத்தோட வாழ விட மாட்டேன். வேலாய், நான் உன்னோட தான் வாழ. திடீர் பணக்காரனாகிறதுக்கு இந்த கல்யாணம் ஒரு அவ்வளவுதான். பேசாம இருக்கையா? ஆனா ஐயோ, சீக்கிரமா இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். கவலைப்படாத, வா போலாம். என்ன நீ போ, சீக்கிரமா ஒரு நல்ல முடிவோட வா. மறந்து குடிங்க. மாமாவுக்கு மார்வதி அதிகமாயிட்டதா? மாப்பிள்ள, மெட்ராஸ்லயே ஒரு பங்களா வாங்கி அங்க இருந்து உடம்ப பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ஒண்ணும் குணம் ஆகுற மாதிரி தெரியல. அப்படியா? மாமா, எனக்கு அதான் நல்லதுன்னு படுது. இன்னைக்கே புறப்படலாம். என்னக்கா அது வெட்டம் குத்தமா இருக்கு வேகம்? கண்ணையா, அந்த முட்டையை மட்டும் கிடைக்கட்டும். இந்த கதிதானா அவருக்கு? சரிதான், முதல்ல கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் பசியாரு. முடிவோடு வரேன்னு சொல்லிட்டு போய் வருஷம் ஒண்ணாச்சு. வீடு வாசலையும் காலி பண்ணிட்டு பட்டணம் பார்க்க போயிட்டானா? நீ ஒரு பைத்தியக்கா. பணம் படைச்சதும் மனுஷனுக்கு மனசு மாறும், பேச்சு மாறுமே. கண்ணையா, பேசுனே ஒன்னையும் வச்சிடுவேன். அவன் சீமைக்கு தான் போகட்டுமே. ஏல, அக்காவை என்னடா சொன்ன? கத்திய காட்டுதே. வாசித்தப்பா, பட்டணம் போய் என்ன சம்பாதிச்சிட்டு வந்த? வேலை, ஒரு முக்கியமான விஷயம். உன் பழைய ஜோடி முத்தையாவை பார்த்தனே. பாத்தியா? எங்க, எப்படி இருக்கான்? காரும் பங்களாவும் ஒரே தடபுடல். ஆளு கலரே மாறி பப்பாளி பழம் மாதிரி இருக்கான். சித்தப்பா, அவன் இருக்கிற இடம் தெரியுமா உனக்கு? தெரியுமாவா? அவன் அட்ரஸே என்கிட்ட இருக்கு. இருக்கா? அப்பா, உங்க பேத்தியோட கொஞ்சம் விளையாடாமே போயிட்டீங்களே அப்பா. அம்மா ராணி, நீ பிறந்த முகூர்த்தம் தாத்தா சாகணும் அம்மா. அப்பன் செத்த என்னடி நஷ்டம் உனக்கு? லாபம் தானே. சொத்தெல்லாம் தான் உண்மையில எழுதியிருக்கானே. ஏண்டி குழந்தையை கறிக்கிற முட்டனா? அப்படியே எல்லாத்தையும் நானா கொண்டு போறேன். உனக்கு பிறகுதானே சொத்து எனக்குன்னு உங்க அப்பா எழுதியிருக்கிறான். பெரிய பத்தினியாச்சே. எங்க இப்ப சொத்தெல்லாம் என் மேல எழுதி பார்க்கலாம்.
மூதேவி மூதேவி. சொத்தை கேட்டா மவுனும் அழுக, ரெண்டையும் நல்லா கத்தி வச்சிருக்கிற காரியம் ஜாதிக்க. என்னையா சதா இம்சை பண்றீங்க? ஒரு நாளைக்கு உங்க கையாலே கொன்னுடுங்களே. சமயம் வரலையே. தபால். முத்தையா, என்னை ஏமாற்றி விட்டதாக நினைக்காதே. வருஷம் 1க்கு மேல் ஆகிவிட்டது. உன்னை பார்க்க இன்னும் 1 வாரத்தில் சென்னைக்கு வருகிறேன். இப்படிக்கு வேலாயி. ராஜலட்சுமி, ராஜலட்சுமி இங்க வாயே. குழந்தை பிறந்ததும் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுறதுக்கு கிராமத்துக்கு போறான்னு சொன்னீங்க. எப்ப போற? நீ ஏன் சொன்ன? உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்ப போகலாம். உனக்கு ஒரு கடிதம் சேர்ந்திருக்கு. எங்க? பிரியமுள்ள வேலாய், உன் கடிதம் கிடைத்தது. நீ வர வேண்டாம். நான் குடும்பத்தோடு அங்கு வருகிறேன். நம்ம ஊர் ஆற்றை கடந்துதான் கோவிலுக்கு போக வேண்டும். அது சமயம். ஐயா, குழந்தை உங்க குழந்தை தானே? ஏதோ ஆண்டவன் இதையாவது உங்களுக்கு காப்பாத்தி கொடுத்தாரு. நகருங்க. ஐயா, ஐயா, கூப்பிட்டீங்களா? உங்க பேர் என்னையா? என் பேர் காத்தானியா. ஐயா, உங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் பணம் தரேன். நீங்களே 3-4 வருஷம் இந்த குழந்தையை காப்பாத்துங்க. நானும் அடிக்கடி வந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் ஏதாவது கான்வென்ட் விட்டு நான் வளர்த்துறேன். நான் காப்பாத்தின குழந்தை நானே வளர்க்குறேங்க. கொண்டாங்க. ஐயா, உங்க ஊர் எதையா? இதோ எதிரில தெரிஞ்சு பாருங்க, வேங்கப்பட்டி கிராமம். அங்க மகமாயி கோயிலுக்கு 5வது வீடுங்க. பக்கத்திலே காத்திருக்கேன் வாடி. வாடியம்மா வாடி, வண்டாட்டம் வாடி, ஆத்தங்கர பக்கத்திலே காத்திருக்கே வாடி. ஜடுகுடு 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 ஜடுகுடு. வாடியம்மா வாடி, வண்டாட்டம் வாடி, ஆத்தங்கரை பக்கத்திலே காத்திருக்கேன் வாடி. சடுகுடு 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 சடுகுடு. பக்கம் தாண்டி ஜடுகுடு 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 ஜடுகுடு.
தடுகுடு 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 வாடி அம்மா வாடி வண்டாட்டம் வாடி ஆத்தங்கர பக்கத்திலே காத்திருக்கேன் வாடி தடுகுடு 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 பலிங் தடுகுடு 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 கடலிலே குயில் ஒண்ணு உருளுது பரணுது கரு கரு விழி ஒண்ணு குறுநகை புரியுது கடலிலே குயில் ஒண்ணு உருளுது பரணுது கரு கரு விழி ஒண்ணு குறுநகை புரியுது குறுநகை புரியுது குறுநகை புரியுது 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 உடலிலே கண்டாங்கி மீனுங்குது போலங்குது ஓடி வந்த குதிரை அழைக்குது கடைக்குது வனத்தில மானொன்னு மயங்குது கலங்குது பசி கொண்ட புலி ஒண்ணு பதுங்குது ஒதுங்குது வனத்தில மானொன்னு மயங்குது கலங்குது பசி கொண்ட புலி ஒண்ணு பதுங்குது ஒதுங்குது கிட்ட மான் வந்து அடைக்கலம் கேட்குது பிடிக்குது கடிக்குது எலும்பயம் முறிக்குது 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 ராணி, உங்க அப்பா பேர் தான் மிஸ்டர் முத்தையா? ஆமா. அவர்கிட்ட இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. விளையாட்டு வேண்டாம், நான் லெட்டர் படிக்கணும். விளையாடுற நேரத்துல படிக்க கூடாது. வெரி சாரி, மன்னிக்கணும். ஒரு ஆம்பளை இப்படி செஞ்சிருந்தா மன்னிச்சிருக்கலாம். தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டா யாரும் யாரையும் மன்னிக்கலாம். அதுதான் நாகரீகம். மிஸ்டர், இது பெண்கள் இருக்கிற இடம். அனுமதி இல்லாம நீங்க உள்ள வந்ததே அநாகரிகம். தங்கையை தேடி அண்ணன் வர அனுமதி தேவையா? என்னது? நான் உங்க தங்கையா? இல்ல இல்ல, நீங்க என் தங்கையா இருக்கிறத நான் விரும்பவும் இல்லை. இந்த பேச்சை கேட்டா எனக்கு கோபம் வரும். என் முகத்தை பார்த்தா வந்த கோபம் தானா போயிடும். அது எனக்கு தெரியும். அது எப்படி? அது என் முகராசி. சரதா, இந்த நினைப்பிலிடமும் அப்படி நடக்க வேண்டாம். நான் ரொம்ப சாது, அதனால பொழைச்சுங்க. நான் ஆம்பளைங்களுக்கே பயப்படுறதில்ல. அது போகட்டும். இருந்தாலும் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. வர்றேன். ஒரு கேள்வி. இங்க என்ன பரீட்சை நடக்குது? சிவகாமி இருந்த அறை இதுதானே? இப்போ இதே ரூம்ல தான் இருக்கா. அப்ப நீங்க? ராணி. ராஜாக்களே இல்லை. இப்போ இந்த குறும்பு பேச்சு வேண்டாம் எனக்கு. கோபம் வராது எனக்கு. நல்ல தங்கச்சி. அண்ணா, எப்ப நான் வந்தேன்? இப்பதான் வந்தேன். வழக்கமா உன் கண்ணை நான் பொத்துவேன். இன்னைக்கு நீ முந்திக்கிட்ட இல்ல? அப்பா நல்லா இருக்காரு அண்ணா? நல்லா இருக்காங்க அண்ணா. இவளும் நானும் தான் இந்த ரூம்ல தங்கியிருக்கோம்.
தம்பி இவ அண்ணன் சொல்றாளே பலே வெரி ஷார்ப் ரிப்ளை. என் வாயராசி எப்படி ராணி நல்ல தம்பின்னு பேரு. ஆனா எல்லாரும் தம்பின்னு தான் கூப்பிடுற வழக்கம். சே சே அது தப்பு. வரப்போற மனைவியை தம்பின்னு கூப்பிட்டுட்டா நீங்க என்ன அப்படி கூப்பிட வேண்டாம். எங்க அப்பாவுக்கு நான் லெட்டர் போடணும். தேவரீர் அப்பா அவர்களுக்கு ராணி எழுதி கொண்டது நலமறிய விருப்பம். ஆண்டு பரீட்சை முடிய போகிறது. தாங்கள் உடனே புறப்பட்டு வரும் இங்கனம் தங்கள் அன்பு மகள் ராணி. யாருக்கு தெரிந்து கடிதம் வந்திருக்கு? ஒண்ணுமில்ல ஆபீஸ் விஷயமா மதுரையில இருந்து ஒரு பார்ட்டி கடிதம் போட்டிருக்குது. நாளைக்கே நான் போய் அவனை பார்த்து 10,000 ரூபாய் கான்ட்ராக்ட் முடிக்கணும். அவ்வளவுதான். அப்படியா? கண்ணையா கண்ணையா என்னக்கா இப்படி வா. இந்த லெட்டரை பாரு. ஏதோ கான்ட்ராக்ட் தான். நீ ஏன் மதுரைக்கு போயிட்டு வந்துரு. பாவம் இவர் ஏன் வீணா அலையணும். இப்படி கொண்டாங்க அந்த லெட்டர். நீ ஒண்ணு வேலாயி. மதுரை பார்ட்டி ரொம்ப நல்லவங்க. உன் தம்பி போய் காரியத்தை கெடுத்துருவானே. நீயே போ மச்சான். ரயில் பயணம் கூட நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஒத்து வராது. ராணி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்பா ராணி எப்பப்பா நீங்க? இப்பதான் வந்தேன். வாங்கப்பா உட்காருங்க. ஆமாமா உடனே வாங்கன்னு கடிதம் போட்டியே, என்னம்மா விஷயம்? அப்பா ராணி நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரட்டுமா? ஓகே. அப்பா இந்த பரீட்சையோட என் படிப்பு முடிய போகுது. இனிமே நான் உங்க கூடவே இருக்க போறேன். இத்தனை வருஷமா உன்னை வளர்க்க முடியாமலும் உன் கூடவே இருக்க முடியாமலும் போனதனுடைய காரணம் உனக்கே தெரியும். தெரியும்பா. சித்தி பொல்லாதவங்கன்னு திரும்ப திரும்ப சொல்ல போறீங்க. அவ்வளவுதானே? வேற என்னம்மா செய்யும்? ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கடலே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே, எங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே, எங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே, கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே.
அண்ணே, உங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து? தலையெழுத்து நல்லா இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை தானே இது. அது சரிதானே. பண்ண முதலாளி நீங்க, படிச்சவங்க. இப்படி சேத்துலயும் தண்ணியில ஏன் நிக்கணும்? அறிவு பசிக்கு படிப்பு, வயசு பசிக்கு உணவு, இது ரெண்டும் மனிதர்களுக்கு தேவைதானே. அந்த ரெண்டையும் தானே நாங்க செய்யறோம். அப்படி சொல்லு. இந்த புத்தி எல்லாருக்கும் வந்துட்டா உட்கார்ந்து தின்னத்தான் எஜமாங்கிற அந்த நாட்டு விதியே மாறிடுமே. சுறுசுறுப்பா வேலை நடக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்குப்பா வீடு. உன் டேஸ்ட் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடிதான் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். ராணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாதுமா. சொல்லுங்கப்பா. பலர் அறிய நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுமா. அப்பா அதம்மா, நம்ம நன்மைக்காக நான் இதை சொல்றேன். சிரிக்க தோணுதப்பா உங்க பேச்சு கேட்டா. சித்தி கொடுமைக்காரின்னு என்ன தனியா இருக்க சொன்னீங்க. இப்ப புதுசா இன்னொரு தண்டனை. ஏன்பா, நான் ஏதாவது கொலை குற்றம் செய்துட்டேனா? ஏதேதோ சொல்லி என்ன சித்திரவதை செய்யாதம்மா. என் வேண்டுகோள் இது. தயவு செய்து அதன்படி நடந்து உங்க அப்பாவை காப்பாத்துமா. அப்பா, உலகத்தில் இருக்கிற மனிதர் எல்லாம் அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படும் போது உங்க எண்ணத்தை பாருங்க எப்படி இருக்கு. வெள்ள கட்டி போல செல்ல மகளிருந்தும் அதை மறைத்து வைத்து வேதனையை விலைக்கு வாங்கும் நிலையம்மா என் நிலை. இடிபட்ட என் இதயத்தை மேலும் ஈட்டி கொண்டு குத்தாதே. காலம் வரும், கடவுள் கண் திறக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரம்மா. நீதியான வாழ்க்கை இன்பம் தரும். நேர்மை கெட்டால்தான் இந்த துன்பம் எல்லாம். உயர்ந்த படிப்பு, அறவழி அறிந்து பேசுகிறாய். நெறி தவறியவன் நான் தலை குனிகிறேன், மன்னித்து விடு. அப்பா, அப்பா, பாலைவனத்து கிளியை போல் நாள் முழுதும் இங்க எப்படி எப்ப அடிபட்டு இருப்பேன். சிறையில் இருந்தால் 4 பேர் உறவு கிடைக்கும். ஐயோ, உன் ஒவ்வொரு சொல்லும் என்னை சுடுகிறது. உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். உனக்கு சம்மதமானால் செய். நம்ம ஆபீஸில் காரியதரிசியாக வேலை தருகிறேன். உனக்கு இஷ்டம் தானே? இஷ்டந்தாப்பா. ஆனால் அங்கும் உங்களை அப்பா என்று அழைக்க கூடாது. அந்த நிபந்தனை உண்டல்லவா? மாறி மாறி இருவரும் அழ வேண்டியதா? சோறு போடாதவள் குடிக்க தண்ணீராவது கொடுத்தாளாம். அந்த அளவு புண்ணியம் உங்களுக்கு. ஆபீஸில் உங்களுடன் இருக்கவாவது அனுமதி, அதுவே போது எனக்கு. நான் வர்றோம். ஏழுமலை நிஜமா பஞ்சவர்ணங்க இவங்க 2 பேரும் நன்றியுள்ள வேலைக்காரங்க. உனக்கு துணையா இருப்பாங்க. ஜாக்கிரதை. நான் வரட்டுமாமா? என் கையிலேயே 20 ஜாதகம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நல்லதா பார்த்து உங்களுக்கு முடிச்சே விடுறேன். அதுக்குன்னு குரங்கு மாதிரி ஒரு அசிங்கத்தை பார்த்து கொண்டு வந்துருவேன் நான். ஐயோ, யோசிற யாருக்கு கல்யாணம்? கவலைப்படாதீங்க தம்பி. அப்பா வேலை முடிச்ச உடனே அதே கையோட உங்களுக்கும் உன்னை பார்த்து முடிச்சிடுறேன். எனக்கு ஒண்ணு போதும் ஐயா. அப்பாவுக்கே 2 ஆகுது. ஏப்பா, இது நல்லா இருக்கு உங்களுக்கு? பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டிய வயசுல உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம் தான்ப்பா. டேய், பணம் இருக்கு, பலம் இருக்கு, அழகு இருக்கு. அப்படி ஒண்ணும் தள்ளாடி போன வயசுலடா எனக்கு. அதோட வயசான காலத்துல தாண்டா ஒருத்தனுக்கு பொண்டாட்டியுடைய அன்பும் அருமையும் அவசியம். உலகம் தெரியாதவ. அது மட்டுமா, அப்பா ஜாதகத்துல இருக்க 2 பொண்டாட்டின்னு. யோ, என் ஜாதகத்துல கூட இருக்கியா? உங்க கொலை செய்யணும்னு கொன்னுட்டுமா? ஐயோ தம்பி, இது முதலுக்கு ஆபத்து. என்ன விட்டுருங்க, நான் ஓடியே போயிடுறேன். டேய் நல்ல தம்பி, என்ன திமிரடா உனக்கு? நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா உன் சொத்து குறைஞ்சு போயிடும் பயமா? உங்க சொத்து யாருக்கு வேணும்? வாழ எனக்கு வழி தெரியும். ஆனா இது தகாத காரியம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் இன்பத்தையும் சீர்குலைக்கிற வேலை இது. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க முயற்சி நடக்காது. நீ இங்க இருக்க முடியாது. போ வெளியே. அப்பா, பெரிய பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. இது நியாயமா அப்பா? சிவகாமி, நான் முடிவா சொல்றேன். நான் செத்தா என் பணத்து மேல விழுந்து அழுகிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். பணத்தை கட்ட அழகான இப்ப நீங்க ஒரு பெண்ணை தெரியுங்களா? வயசுக்கு மீறின பேச்சா பேசுற? போ. பெரிய போய் மிருகமாயிட்டீங்க. டேய், மரியாதையா சொல்றேன். என் கல்யாணம் நடந்தே தீரும். உனக்கு சம்பவம்னா இரு, இல்ல உன் இஷ்டப்படி செய். இனிமே நான் இருக்குமா இந்த வீட்டுல?
எனக்கு ஒரு அப்பா இப்படி இருக்கிறதே அவமானம். அண்ணா வாழ வேண்டி நீங்க வாழுங்க, நான் போறேன். அண்ணா 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 எனக்கு மட்டும் இங்க என்ன என்னைய அழைச்சிட்டு போனா நான் சொல்றத கேளுங்க. சுவாமி வாங்க. எனக்கு ஆடி அப்படி யாரும் கிடையாது. அண்ணா இந்த நகரத்துல நான் இருக்கவும் தயாரில்லை. விடுங்க அண்ணா. நான் அனாதையா இருக்கலாமா? ஆனா வயசு வந்த பொண்ணு நீ வீட்டை விட்டு வெளியே வரலாமா? இன்பமோ துன்பமோ அது உன் தலைவிதின்னு இங்கே இருந்துருமா? அண்ணா எனக்காக நீ ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். ஆள் துணையா இருந்தா போதும். பிச்சை எடுத்தா என் வயிற்று நான் கழுவிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இன்னமும் நீ மறுத்த நீ பழி தாண்டத்துக்குள்ள உன் தங்க போன கிணத்துல இருக்கும். சிவகாமி என்ன அழாதே, அழாதே சிவகாமி. வா. அப்பா வீடு பூரா முள்ளா கிடந்துச்சு. எப்படியோ போகட்டும். வா. மன்னிச்சிரப்பா, தெரியாம கால் பட்டுச்சு. தெரியாம பட்டதா வேணும்னு உதைக்குதியே. நான் ஏன்ப்பா உன்னை உதைக்க போறேன்? கால் பட்டதுக்கேவா இந்த கதி? என்ன இது கால் தானா? நல்ல ஆளாப்பா. இந்த பேப்பரை படி. சார் என்ன வெளியூரா? ஆமா, இந்த ஊர் ஆளா இருந்தா கேட்டா கூட தர மாட்டானே. பேப்பர் நீயே எடுத்துக்கப்பா. வெளியூர்னாலும் சுத்தமா கிராமம் போல் இருக்குதே. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? பின் என்ன இவ்வளவு தாராள பத்தி வேற யாருக்கு வரும்? அது மட்டும் இல்ல, உன் கால் பட்ட உடனே நான் போய் கீழே விழுந்தனே. டவுன் ஆள் காலுக்கு ஏதென்ன இவ்வளவு வலுவு? சமாச்சார பேர் வழியப்பா. நீங்க பேப்பர் நீங்க பார்த்தாச்சா? வேலை காலி இருக்கான்னு பார்த்தேன். அட நீ நம்ம கேஸ் தான். நானும் அதான் தேடிட்டு இருந்தேன். நான் ராம, நீயே? நல்ல தம்பி. அட இத பாத்தியா? கண்மணி அனுக்கோ ஆள் தேவையா? வா 2 பேருமா போய் மோதலாம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இருக்கிறது ஒரு வேலை, ஆனா உட்கார்ந்து இருக்கிற கியூவை பாத்தியா? போயிட்டே இருக்குது. அதுலயும் கடைசியில உட்காந்துருக்கோம், கிடைக்குதோ இல்லையோ. நான் வந்திருக்கிறேன், எல்லாம் கிடைக்கும். இருக்கிறது ஒரு வேலை, அதுக்காக நாம எல்லாம் வந்திருக்கிறோம். யாருக்கு வேலை கிடைச்சாலும் சரி, அவங்க சார்பில் நான் எல்லாருக்கும் ஸ்வீட் தர்றேன். தயவுசெய்து வாங்கிக்கங்க. இதான் சார். தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ ஃபார் யூ. தேங்க்யூ சார். நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். வெரி குட். ஹலோ மேடம், ஃபார் யூ. தேங்க்யூ சார். என்ன கலாட்டா பண்றீங்க? கியூல போய் உட்காருங்க. சாக்லேட் சாப்பிடுறியா? தேங்க்யூ. நீங்களே சாப்பிடுங்க. சாக்லேட் மகிமை. சாக்லேட். ஏய், என்ன இது அநியாயம்? இப்படிதான் செய்யறதா? மகா நியாயத்தை கட்ட நமக்கு வேலை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு ஆமா, அப்பதான் எல்லாரும் போனா தான் நம்மள கூப்பிடுவாங்க உள்ள. என்னங்க அவன் போயிட்டான். என்னம்மா உள்ள போறீங்களா இல்ல நீங்களும்? நான் போறேன் உள்ள. என்னமோ சொன்னி, என்னமோ உள்ள போறாங்களா? கல்லு குடல் போல் இருக்கு. அவசரப்படாத, கொஞ்சம் திருதுன்னு ஓடி வரும்.
நீங்க கொடுத்த சாக்லேட்டை வேலை கிடைச்சதும் சாப்பிடலாம்னு நினைச்சேன். எனக்கு வேலை கிடைச்சு போச்சு, நீங்களே சாப்பிடுங்க. தேங்க்யூ. என்னது ஏன் வயிற்றா கலக்கிட்டு போறோம்? தப்பு செய்து வெற்றி பெற முடியாதுங்கிறத இப்போது புரிஞ்சுக்க. என்ன சார் இன்னும் 2 பேரும் உட்காந்து இருக்கீங்க? வேலை காலி இல்ல, போங்க. புறப்புறோம். முதலாட்ட சொல்லிடுப்பா. என்னண்ணா வேலை கிடைச்சிச்சா? இல்லம்மா. ஏயா, சட்டத்து விதிப்படி 3 நாளைக்கு மேல இங்க யாரும் தங்கக்கூடாது. மரியாதையா காலி, இல்ல போலீஸ் வரும். நான் கண்டிப்பான மனுஷி. ஆமா, ரொம்ப பேர் நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாலே இருந்து இங்க இருக்காங்களே. அவங்க எல்லாம் சம்திங் கொடுக்கறாங்க. லஞ்சமா? சும்மா கொடுக்கற, விதியை மீறி நான் உதவி செய்யல. ஒன்ன பிடிக்கத்தான் இப்ப போலீஸ் கூப்பிடணும். நமக்கு என்ன இந்த ஒம்பெல்லாம்? பாட்டி, நாளைக்கு காலி பண்ணிடுறோம். நீங்க வாங்க.